அவன் பேரவா இருக்குன்ற. ஆமா, நம்மளோ காரியத்துல இருந்து நின்றுட்டோம். சரி, இப்படி பண்ணா என்ன? எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணுவான்? அப்படி போய் பண்ணும். என்ன சந்திரா சந்திரான்னு கூப்பிட்டு பார்த்தோம்னா கூப்பிட்டு பார்த்தோம். அடே எம்பி சந்திரா, சந்திரா நாயோகி ஆடு சொல்லிட்டு குடிச்சுட்டு தருவான். வீடு கட்டு தான் மாடு தருவான். ஏன் மனுஷனா என்கிட்ட ஒரு 4 ஆடு இருக்கு. 4 ஆடு எல்லாம் குறாடு. பொம்பளாடு பொம்பளாடு அவன் ஞாபகம் வந்து பொம்பளை ஆடுனா கொட்டை குட்டி கண்டுக்கலையா? சரியா? சின்ன குட்டி தான் கொட்டை குட்டி. சின்ன குட்டி இருந்தா சின்ன குட்டி கொஞ்சம் வேற கொஞ்சம் பெரிய குறாடு. கொஞ்சம் வேற வாங்க போறோம். இப்ப பேசு நான் கேட்குன்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சு வந்தேன். சரி, ஒரு கிடா கட்டி ஓடி போச்சு. எதுனா அந்த ஆட்டோட. சரி, அது ஓடுது. யாரு? கொட்டை குட்டி. கொட்டை குட்டியா? குறாடு. குறாடு கிடா கிடா. இங்க யாராவது ஆட்டுக்கிட்ட மறைச்சிக்கிறான்னு பார்ப்போம். அப்படி மறைக்கல அவன் அடிக்கணும். உங்க குத்துவேன். ஏன் எண்ணிட்டு பாரு, நான் ஆட்டை கொண்டு நாய் குட்டி விழுந்துறான். எப்போ யாரு? நான் முன்னாடி
நீதான் யாரை பார்த்தாம விருங்க முடியாது. நானாவது 4 ஆடு வச்சிருக்கேன், இவன் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறான். 4 ஆடு யாரு விட்டாரு? எவன் ஆடுதான்? வீராபுரம் கம்யூனிட்டி 4 ஆடுதான். 4 ஆடு, அது 3 தான் ஆடும். நியாயம். அவரும் தொங்கல்ல வந்து கிடக்கு, தொங்கல்ல வந்து கிடக்கு. ஆம்பளையா பிறந்தவனுக்கு 3 தான் ஆடும். கம்யூனிட்டி என்ன 3 ஆடும்? கடமைக்கு என்னையே கட்டுப்பாடு. அது அது பயம் நெஞ்சுக்குள்ள இருக்குது. நெஞ்சுக்குள்ள இருக்குது. அப்புறம் 3 ஆடும் 3 ஆடும் 3 ஆடும்ப, அப்புறம் 4 ஆடும்ப, அப்ப 5 ஆடும்ப, உன் பொண்டாட்டிக்கு அரை ஆடும்ப. என் முட்டாட்டுக்கு அரை ஆடும்ப. அப்போ உன் முட்டாட்டுக்கு ஆடாது. அது அசையும். வீராபுரம் ஆடுறது வேற, அசையுது வேற. வீராபுரம் கம்யூனிட்டி நான் யாரு, நீ யாரு? அதுதான் நான் கேட்கிறேன். நான் கூப்பிட்டது சந்திரனை கூப்பிட்டேன். அரே சந்திரனை. அவன் அப்போ வரமாட்டான். அப்ப நீ என்ன மைசூருக்கு வந்த? சந்திரன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டானே. யாரு? மதுரை சந்திரன் தானே. அவன் இல்லையாட்டா. நான் கூப்பிட்டு தேடின்னு வந்தது அந்த அயோத்தியாவுடைய ஆளக்கூடிய ஹரிச்சந்திரன். மரியாதை கட்டிக்கிறோம். என்ன எவனா அயோக்கிய பண்ணிருக்க நீ? அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய ஹரிச்சந்திரன் யாரு கேட்டவன்? என்னது அறிவு கட்ட? என்ன கிலோ என்ன வேலை? 130 ரூபா. ஏப்பா இவன் வெண்ணு வைக்கிறவன். இவன் வாங்கி நிற்கிறவன். நான் வாங்கி என்ன உருக்கி விட்டு நப்புவேன். நான் தேடி வந்தது ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் நான் தேடின்னு வந்து சந்திரனை கூப்பிட்டேன். ஏன் அவனை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஏன் அவனுக்கு நான் ஏதாவது வச்சிருப்பேன். நோக்கு என்ன? அச்சன் தான் வேணும். நம்ம அச்சனை பார்த்து என்ன பண்ண போற? அந்த கம்நாட்டியை பார்த்துருந்தா ஏன் இந்த கம்நாட்டிக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஆமா, இந்த மாதிரி குடுமி போட்ட கம்நாட்டியை நம்பவே கூடாது. இந்த மாதிரி குடியேற்ற கம்நாட்டியை மட்டும் நம்பலாம். ஆமா, கட்டையை பின்னால வச்சிருக்கேன். நான் கட்டையை எப்படி ஆம்பளை மாதிரி பின்னால வச்சிருக்கேன். முன்னாடி வச்சுதான் வீணா போறேன். நீ பின்னால வச்சே கெட்டு போற. யாரு? நீ. நாங்க ஒருபோதும் கிட மாட்டோம். ஏன்? உங்களை விட்டு ஆட்டுறதுதான் எங்களுக்கு வேலை. நாங்க ஆட்ட விடுறோம், ஆட்டுவேன். நீ என்ன ஆட்டம் வர்றது? பெருசா பீச்சுறீங்க. கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறேன்? கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறேன்? ஐயரை கூப்பிடுவேன். கருமாதிக்கு யாரை கூப்பிடுறேன்? ஐயரை கூப்பிடுவேன். தேவசத்துக்கு யாரை கூப்பிடுறேன்? ஐயரை கூப்பிடுவேன். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாரை கூப்பிடுறேன்? ஐயரை கூப்பிடுவேன். எல்லா மைசூருக்கு எங்களை கூப்பிடுறேன். இல்லையே, இல்லையே. இந்த பையனை கூப்பிட்டா சரக்கு கேட்பான். யார? எங்க பையனை கூப்பிட்டா சரக்கு கேட்பான். ஆனா உங்களை கூட சரக்கே கேட்க மாட்டேன். 2 மூட்டை கத்திரிக்காய், ஒரு 25 தேங்காய், 2 வாழை இலை. 2 வாழை இலை. 2 வாழை இலை. விடாமடாங்க முன்னாடி 25 நுனி இலை. அப்புறம் நுனி இலை. ஏன்னா தேய்ச்சே சாப்பிடணுமா? இவன் என் வீட்டு கருமாதிக்கு வந்து கருமாதி வந்து தின்னுட்டு இவன் போயிடுவான். ஆனா அடுத்த மட்டும் சொல்லுவான், கருமாதி விட்ட சாப்பிடாத. ஏன் தெரியுமா? அவன் சாப்பிட்டானா இவனுக்கு சாப்பிடுறது கிடைக்காது. அது உன் நினைப்பு. இவ்வளவும் எனக்கு பண்ணி ஒப்பனுக்கு தேவசம்னா ஒரு ரோக்கா போட்டு கொடுப்பேன். யாருக்கு? ஒப்பனுக்கு தேவசம்னு வச்சுக்கோ, இல்லை கோட்டாளுக்கு தேவசம்னு வச்சுக்கோ, சரி, ஒரு ரோக்கா போட்டு கொடுப்பேன். யாருக்கிட்ட? உங்ககிட்ட. சரி, நாளான்னைக்கு ஒப்பனுக்கு தேவசம் நான். ஆமா, நான் என்னென்ன எழுதி கொடுக்குறோம் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வருவேன். என்னைக்கு நீ ரோக்கா போறியோ அன்னைக்கே ஒரு கடையை வாடகைக்கு கேள்ற அன்னைக்கே எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துருப்பேன். உன் வீட்டுக்கு நான் வந்து உன் வீட்டில் நடுவில் பல வேட்டையை போட்டு நான் ஆச்சாராட்சணமா உட்காந்துருப்பேன். இவன் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு செய்யக்கூடாது தப்ப செஞ்ச மாதிரி நீ கை கட்டிட்டு நிற்பேன். ஆமா, உட்காடுறான்னா உட்காருவேன், எந்திரான்னா எந்திருப்பேன், கும்பிடுறான்னா கும்பிடுவேன், குட்டிக்கிட்டானா குட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். சரி, ஒன்று ஒரு விஷயம் இருக்கிறேன், எனக்கு மட்டும் தெளிவா போய் சொல்லுங்க. சொல்லு. கருமாதிக்கு என்ன பிரோஜனம் பண்ணுவீங்க? கருமாதிக்கு என்ன மந்திரம் சொல்லுவீங்க? அது தெரிஞ்சே நீயே என்ன கூப்பிடுற? சொல்லுங்க. கூப்பிடுறது எல்லாத்தையும் எங்களை கூப்பிடுறேன். மந்திரம் சொல்றதுக்கு கருமாதிக்கு கூப்பிடுறேன், கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், தேவசத்துக்கு கூப்பிடுறேன், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறேன். எங்க அம்மா எந்த விஷயத்துக்கு எந்த மந்திரத்தை சொல்றோம் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நான் கருமாதிக்கு மந்திரம் சொல்ல கூப்பிட்டேன். இவர் என்ன சொல்லணுமா? சுப்பலாமதம் எதிர்வனம் எதிர்பூதம் அம்மாயை பிண்டை நமகா, உம்மா பிண்டை நமகா, ஓத்தா பிண்டை, இதே சொல்றாங்க. என்ன பிண்டாயினமே எனக்கே தெரியும். நான் கொடுத்தது பச்சரிசி மாவும் பயிரும் தான் கொடுத்தேன். பிணைஞ்சு வச்சுட்டு பிண்டாயினம் மிண்டாயினம் மிண்டாயினம் மிண்டாயினம்.
சொல்றேன்ல. கல்யாணத்துக்கு மந்திரத்துக்கு போறான். ஆஹா ஓஹோ மாங்கல்யம் தந்து மபசூத்தல ஏற்றமா. வரவேற்கிறாயே எவாங்க மாதிரி சொல்லுவான். நீ எப்படி சொல்ல மந்திரம் சொல்லு பாப்போம். இல்லை எப்படி எவாங்க அது மாதிரி சொன்னான். அது கண்டு போகுது. ஆடு வந்துச்சு. யாரு யாரு கேட்குற ஆடு? ஐயோ சொல்லல காட்டுல தான் நிற்கிற. ஆமா என் ஆடுக்கு வந்துச்சா. ஓ ஆட்டா எந்த கம்னாடி பார்த்தா? ஆட்டை பார்க்கல. நான் தேடி வந்தது அர்த்தம் தரேன். நீ யாரு கம்னாடி? நான் கம்யூனிட்டியா? நான் கல்யாணமே பண்ணல. எப்படி கம்யூனிட்டி? ஒண்ணுக்கு ரெண்டு ஓத்து 3 வச்சுக்கிட்டு இருந்தா கம்யூனிட்டியா? 2 பொண்ணு சேர்த்தாலும் ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் என்ன கம்யூனிட்டியா? நானா தலையேற்ற நானும் தலையேற்ற. கட்டினவன் யாரு? கட்டினவையா முண்டாட்டி. கட்டினவன் முண்டாட்டி. கட்டினவையா முண்டாட்டி. உன் முன்னாடி தான் நீ தாடி கட்டின. ஆமா ஆமா. அப்ப அவன் செத்துட்டானா அடுத்து எங்க வச்சுக்க? அவ செத்தானா அவ தாடி அத்து என் கையில கட்டுவான். இப்ப நான் செத்தவன் யாருன்னா கூட எடுத்து அவன் கையில கட்டுவானா? ரொம்ப பயப்படான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போகல. சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சந்திரனை பார்க்கணும். ஆமா சந்திரனை பார்க்கணுமா? மம்புட்டி வச்சிருக்கியா? எது வச்சிருக்கேன். இல்ல தக்கா ஏன் வாங்கிட்டு வரணும். ஏன்டா கடப்பார வச்சிருக்கியா? இல்லடா குடம் வச்சிருக்கியா? கம்னாடி இருக்கு. நான் சந்திரனை பார்க்கணுங்கிற எதுக்கு மம்பட்டி கடப்பார கொடுப்பலாம்? இன்னைக்கு பௌர்ணமியா? இன்னைக்கு இன்னைக்கு இல்லையே. இல்லை இல்லை. அப்ப தேய்பிரையா வளர்பிரையா? தேய்புறேன். தேய்பிரைதானே. ஒரு கடப்பார மம்பட்டி 2 எடுத்து குத்தி கிளம்பி விட்டு அப்படியே மண்ணெண்ணெய் மேலே போட்டுக்கிட்டு ஒரு குடம் தண்ணி அதில் ஊற்றிட்டு இப்படியே நின்று வச்சுக்க. மேலே இருக்க சந்திரன் தண்ணி தெரியும். இறக்கணும் படிக்கணும் இறக்கணும் இருப்பா. வீராமலம் நேற்று நேரம் அவங்க வர்ற நேக்கே அங்கே உள்ள சந்திரனை பார்க்க தெரியாது. நீ வந்து குழியை நொட்டி அதில் தண்ணி ஊற்றி தான் வாங்கணுமா? நீ கேட்க தெரியா? வீராமலம் முன்னாடி அவன் தான் போய் சேர்ந்துட்டான முந்திய. அப்போ நீ போய் பாரு. நான் பார்க்க வந்தது அரிசின்னு தந்தேன். அவனை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. யாரோ ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஒரு ஆளும் காவி உட கட்டிக்கிட்டு சரவண நிக்கிற அங்கன்னா உட்கார்ந்துருக்கான். உட்காந்துருக்காங்க. ஆமா உட்கார்ந்து இருந்தா. இப்ப இருக்கிறால என்னமா தெரியல. இருந்துட்டாலும் தண்ணி கொண்டு போ. நீ போய் சுத்தம் பண்ணிட்டு வா. சீக்கிரம் ஓடி போய் மகாராஜான்னு கூப்பிடு. அவன் அர்ச்சந்திரா இருந்தா ஏன்னு கேட்பான். நாங்கள் காண வேண்டி கிடையாது அர்ச்சந்திரா வந்திருக்கார் அப்படின்னு. நூலு போட்டாலும் சரியா வேலை வர்றாங்க. மகாராஜா நான் மகாராஜா அவன் முருகாக்குறது பிறதாயா? நான் என்ன மந்திரியா? நானே ஆடு மேய்க்கிறவன். மகாராஜா தாங்களை காண்பதற்காக இது அப்பவே சொல்லிட்டு நான் கூப்பிடவே மாட்டேன். நான் தான் நிக்கிறேன். என்ன ஊதுருண்டி கடிக்கடி கடிதானே கடி நட்சத்திரம் செடி நட்சத்திரம். கேடி நட்சத்திரம். நான் கேடியும் பேடி. வசனத்துக்கு வாசிக்க முடியும். எல்லாம் பாட்டு வாசிப்பான். மகாராஜா சர்வ நதிக்கரையை நோக்கி கடி நட்சத்திரம் வந்திருக்காரு மகாராஜா. யாருகிட்ட போய் பாக்குறது? என்னது மகாராஜா சொல்றாரு? என்ன கடி நட்சத்திரம் வந்திருந்தானா? அதாவது கெற்ப பையன் எடுத்து நான் கர்ப்ப பையன் நினைச்சுக்கிட்டேன். ஆமா ஆமா அதையே அவன் அடிச்சு கேட்டு போனாங்க. வாங்க வாங்க
உங்கள் பாதாள கமலங்களுக்கு கோடான கோடி வந்தனம் சுவாமி. தெய்வலோகத்தில் வாழும் தெய்வ சிகாமணியே திருவடி போற்றி செய்தேன் என் ஐயனே திருவடி போற்றி செய்தேன் திருவடி போற்றி செய்தேன் திருவடி போற்றி செய்தேன் மன்னரம் புகழும் ஜோதி மாமன்னரை சந்திரன் மகனவன் நமஸ்கரித்தேன் என் ஐயனே மகனவன் நமஸ்கரித்தேன் மகனவன் நமஸ்கரித்தேன் பாணி மகனவன் நமஸ்கரித்தேன். சுவாமி அடியேன் தேவதாசன் வணங்குகிறேன். சுவாமி நான் யார் தெரியுறத தெரிவிக்க வேண்டும். நான் தான் பெரிய நட்சத்திரகர். சரி, ஏன் வந்திருக்கு தெரியுமோ? எதற்காக? விஸ்வாமித்ர மகாமுனிவர் என்ன அனுப்பி வச்சிருக்கார். அப்படியா? எதுக்காக அனுப்புறோம் தெரியுமோ? ஏன்? முன்பு ஒரு காலத்தில் ஒரு அரண்மனை நாடி வந்திருக்கே, உங்ககிட்ட ஏதோ வாங்கிட்டு போனாராம். அப்படியா? அதை கொடுத்துட்டு ஒரு முறை என்ன அனுப்பி வச்சிருக்கா. சுவாமி வாங்கிட்டாரா உரியோ? ஐயா, விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு அடியேன் தான் கொடுக்க வேண்டும். நான் தான் கொடுக்க வேண்டும். உண்மையான? ஆமா, உறுதியா? உறுதியாக அடியேன் தான் கொடுக்க வேண்டும். இறுதியா? இறுதியாக தெரிவிக்கிறேன், நான் தான் கொடுக்க வேண்டும். சத்தியமா? சத்தியமாக நான் தான் கொடுக்க வேண்டும். சாமி ஐயா, அந்த காலகத்தை திரவிய கொடடா என்று கேட்டால் எங்க இருந்தையா கொடுப்பேன்? நான் தான் கொடுக்கணும். வாருங்கள் ஐயா. சாமி ஐயா, என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், எங்க போவோம், எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. இந்த போட்ட தாட்ட சாமி ஐயா, கொப்பி கொப்பி என்னை கொட்டி மலைக்கிறேன். ஐயனே ஐயனே ஐயா கும்பி கும்பி என்னை கொண்டு மறைத்து என்னை கொண்டு வந்தால் ஒத்திடுமோ பொறி. ஐயரே கொண்டு வரைத்தால் பொண்ணூறு பண்ண தம்பி 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 மலைக்கிறேன். ஐயரே ஐயரே இந்த வேதனைக்கு என்னை அழக வைக்கிறோம். ஐயரே
உண்மைதான். இந்த காட்டுல நடக்கிறது நாட்டுக்கு தெரிய போறது தெரிய போறது கிடையாது. தெரிய போறது கிடையாது. என்ன அறுவட்டவன இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ பாட்டு போனீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பணும் இல்லையா? சாமி, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த நிலைக்கு வந்தோம். இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு காலம் என் நாவினால் அந்த அபட்டமான வார்த்தைகள் மட்டும் தெரிவிக்க மாட்டேன். வரே வராது. வரே வராது. வரே வராது. வராது. சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஐயா, காசி மாநகர் வந்திருக்கலானா அந்த திரவியம் அடியதான் கொடுத்து விடுகிறேன். இல்லன்னு மட்டும் இந்த வாயிலிருந்து வார்த்தை வராது. ஒரு காலம் வராது. காய்க்கு வாயிலிருந்து வரணும். ஆமா, நீ வச்ச ஆளான அப்படி அடியதான் தெரிவிக்கவில்லை. இல்லன்னு மட்டும் இந்த வாயில வார்த்தை வராது. ஒரு காலம் வராது. ஐயா, அடித்தாலுமே தானே அழைத்தாலுமே ஐயா, ஐயா, எவ்வளவு கொடுமை செய்தாலும் போதும் ஐயா. திரவியம் ஒருபோதும் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. வாருங்கள், காசி மாநகர் வந்தீர்களானால் அந்த 48 கோடி திரவியத்தை எப்படியாவது கொடுத்து விடுகிறோம். வாக்கா ஏக்கு ரொம்ப பாவமா இருக்கிறது. மேலோகத்துல மூலவத்துக்கு போறோமே, ஜனதோஷம் முடிச்சுட்டா கடவுள் வந்து வரதே ஒரு பொடிட்ட பார்த்துட்டு வந்தேன். எடுப்புல சொல்லி வச்சிருந்தேன். ஐயா, இப்பயாவது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? ஒரு காலம் தெரிவிக்க மாட்டேன். ஒரு காலம் தெரிவிக்க மாட்டேன். காலில் ரத்தம் வருதுரா. காலில் ரத்தம் வடிக்கிறதுரா. அந்த ஊர் போட எங்கேயும் இருந்துட்டே வர பாருடா, கொஞ்சம் காலம் பாரு.
ஐயா சாமி ஐயா ஐயா ஏழடுக்கு மாளிகையை எழிக்கும் கண் பஞ்சனையில் ஏழடுக்கு மாளிகையில் எழிக்கும் பஞ்சனையில் ஐயா பூமணம் பாண்டதும் ஒரு பொய் சொல்ல மறுத்ததாலே நாளிழந்தேன் நகரம் இழந்தேன் தங்கையை நான் இழந்தேன் ஐயா 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 பொய் சொல்ல மாட்டேனையா ஒரு புறம் சொல்ல மாட்டேனையா பொய் சொல்ல மாட்டேனையா ஒரு புறம் சொல்ல மாட்டேனையா என்னை தண்டிக்க வேண்டாமையா என்ன தவறு செய்தேனையா புறம் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஹரிச்சந்திரன் புறம் பேச மாட்டேன் என்ன தாங்க முடியவில்லை அண்ணாங்கலாம் என்ன
ஓ கட்டி சொல்லிட்டேன். ஆமா அண்ணா குட்டி இல்ல சுவாமி சுவாமி ஆமாமா சுவாமி காசு மாநகர வாருங்கள் தருகிறேன். என்னடா இது ஆகாயத்துல எதுவும் அதிசயமா தெரியுது. ட்ரெயின் வருது ட்ரெயின். என்ன வந்து பாரு ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி ஏதோ தெரியுது. ஒன்று தெரியவில்லை. என்ன பாரு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒன்றும் அடியனார் பேசுகிறேன். சுவாமி பாருங்கள் காசினா சுவாமி நீ என்ன சப்போட்டா? நீ என்ன சப்போட்டாடா? உன் வேலை என்னமோ அதை பாடுறா. உன் வேலை எதோ அதை பாடுறா. சுவாமி அதாவது ஒரு கேள்வி ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன ஆளக்கூடிய அர்ச்சனை தாடி ரேகை மச்ச ரேகை மாய ரேகை எல்லாருக்கும் பெரியவா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அன்னைக்கே அரசனா இருந்தேன். உன் பக்கத்துல வந்து கையை பார்க்கறதுக்கு எல்லாரும் 5 8 இருப்பார். ஆமா சொல்லிட்டு பார்க்கலாம்.
தயவு செய்து கிட்டியது ஐயா ஐயரே ஐயோ தெய்வமே ஐயோ தெய்வமே எனக்காரா தெய்வமே ஐயோ தெய்வமே எனக்காரா நாங்கள் யாரும் பாவி ஆனோமே நாங்கள் யாரும் மற்ற பாவி ஆனோமே அதனோட கானகத்தில் கோட்டை கிடைத்து வைத்து கொட்டடா பண்ணு என்று கேட்டார். எங்களிடம் என்ன சுவாமி இருக்கிறது? வாருங்கள் காசுமானவர் சென்றவர்களை எப்பாடுபட்டாவது தாங்களுக்கு சேர வேண்டிய கடனை கொடுத்து கொள்வோம். 100 கோடியா 2 கோடியா சுவாமி 100 கோடியா சுவாமி இல்லையே 48 கோடி தெரியவன் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் மன்னவர் கையில் கித்தி பூட்டி கலசப்படுத்தி அண்ணாங்கள் போட்டு நெத்தி வைத்து கை வைத்து அடித்தால் திருடமெல்லாம் வந்து விடுமா சுவாமி? வாருங்கள் காசு பழகிறோம் என்றோட எப்பாடு விட்டாவது தாங்களுக்கு சேர வேண்டிய கடனை கொடுத்து விடுகிறோம் ஐயா. இல்லையே சுவாமி இல்ல சுவாமி இங்க என்ன இருக்கிறது? இந்த உயிரே போனால் கூட இல்லை என்ற வார்த்தை நாங்கள் ஆகிறோம். மைந்த நான் இங்கு இருக்க மாமுனிவர் கடனைக்காக தந்தை கையில் தொகைகிட்டி கட்டவும் வேண்டாம் ஐயா. மைந்த நான் இங்கு இருக்கிற மாமுனிவன் கடனை தந்த கையில் நோக்கி கட்டவும் வேணாம் ஐயா. முதிய முனி கொடுத்த முடிப்பிட்ட பொண்ணை எல்லாம் முனி கொடுத்த முடிக்கிட்ட பொண்ணை எல்லாம் தந்திரவே நாங்கள் அதோ தகப்பன் கிட்டி வாங்கும். சுவாமி என் தந்தை கையில் இருக்கும் கிட்டியை அவளுக்கு என் கையில் போடுங்கள் சுவாமி. பிறவே வரும் மார்க்கத்தை சொல்கிறேன். சிவசிவா சுவாமி கிட்டி என்றால் அண்ணவனுக்கு என்னன்னே தெரிய வரதே சுவாமி. ஐயா அறியாத வயதில் புரியாமல் சொல்லிவிட்டான். அண்ணவனுக்கு கிட்டி என்றால் என்னவென்று தெரிய வராதே சுவாமி. அதை கொண்டுடுவிய பொருள் ஆச்சுன்னா அவ்வளவு பிரியம் வருத்தம்டா.
என்ன என்ன இதை பிடிச்சிட்டே வரீங்க எதா இல்ல கையா அம்மா குடிக்க மாட்டாங்க தெரியுமாங்க இது குழந்தையாது வரமா வரம் இருந்து இது தவமா குழந்தையாது ஆமா இது குழந்தையாது குழந்தை எல்லாம் வேண்டாம். இது குழந்தையாது குழந்தையா? அக்கறை இருக்கிறது குழந்தை நல்லா விநாயகர் பெருமான் மாதிரி வயிற்றை தள்ளி விட்டு மூக்க விட விட்டு